வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் சமையல் ஐஎம் காட்டுப்பூனை குக்கிங்லேருந்து ஒரு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியான ஒரு தக்காளி சாதம். பிரியாணி மாதிரியும் இருக்கும், ஆனால் தக்காளி சாதம் தான். அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அது ஈஸியாக பண்ணலாம். தக்காளி, ரைஸு, ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம பண்ணிடலாம், ஆனியன் அதெல்லாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, புதினா ஒரு ஹேண்டு, ஒரு கை ஃபுல்லாக புதினா வச்சுருக்கோம். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, குழம்பு பொடி 3 டீஸ்பூன், உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப்பு ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ். நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம் இதை. அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல் தான், முந்திரி பருப்பு இல்லாமையும் பண்ணலாம். 2 ஆனியன்னு, 3 பச்சை மிளகாய். இப்போ ரைஸை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 times அதுக்கப்புறம் அதை சோக் பண்ணி வச்சிடுறோம். அப்போ நம்ம எல்லாம் சமைச்சு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் சோக் ஆகி நின்றோம். அப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆனியனை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள இந்த ரூட்டு ஸ்டார்ட் ஆகிற பீஸை எடுத்துடுறோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணுறோம். இதை அப்படியே நம்ம இது பண்ணோம்னா இன்டகிரேட் தனித்தனியாக வந்துடும். அப்படி இந்த ரிங்காக. அப்போ உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு டைமும் கம்மியாகும், யூனிஃபார்மாக குக் ஆகும். நம்ம பண்ணுற டிஷ்லேயும் கரெக்டாக நல்லா இடத்துல அங்கங்கே லம்பாக இல்லாமல் நல்லாவும் இருக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் போடுறோம். காரம் அதிகமாக இருக்குன்னா 1 போதும். இஞ்சி பூண்டை நம்ம இடித்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நசுக்கி வச்சிட்டோம். இதை குக் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ என்ன பேன் காஞ்ச பிறகு நம்ம குக்கர் காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டோம். போட்டுட்டு இப்போ ஆனியனை போடுறோம். பாதி ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பு முதலே எண்ணெயில் போட்டோம்னா சம்டைம்ஸ் ப்ரௌன் ஆயிடும், கருப்பாயிடும், ஓவர் குக் ஆயிடும். அதனால் நம்ம இந்த ஆனியனோட போட்டாலே அது அழகாக குக் ஆகி நின்றோம். சீக்கிரம் குக் ஆயிடும். இப்போ ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இடிச்சு இதை போடுறோம். பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி, பச்சை மிளகாய் இதை போட்டுருவோம். புதினாவை இப்போ போட்டுருவோம். புதினாவை நல்லா அந்த ஸ்டெம்லேருந்து இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி 2-3 times அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஹீட்டை கொஞ்சம் கூட கூட்டி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி ஆஃப் குக் ஆகும் போது இந்த
அப்புறம் உப்பு மஞ்சளை போடுறோம். தக்காளியெல்லாம் நல்லா குக்காய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறோம், 2 போர்ஷன் தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு டபுள். 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஸோ இது நல்லா இப்போ கொதிக்கும் போது அரிசியை போடுவோம். ஸோ நம்ம கொதிச்சு வரும்போது இப்போ அரிசியை போடுறோம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இப்போ இது ஆப்ஷனல் தான், நெய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இல்லை பரவாயில்ல. இப்போ நல்லா கொதிக்க வருது. இப்போ நம்ம மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடுறோம். 50% ஹீட் வச்சா போதும். ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம். அரௌண்ட் 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது குக் ஆகிரும். இப்போ நம்ம ஒரு விசில் இறக்கிட்டோம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஆல்மோஸ்ட் குக்கிங் டைமு. சூப்பராக வந்திருக்கான். ரைஸ் பிரியாணிலாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் டிஷ்ஷு தான் இது. ஈஸியாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். இது கூட ஒரு சிப்ஸ் இருந்தாலே போதும், அப்படியே சாப்பிட்றலாம். பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை பனானா சிப்ஸோ எது இருந்தாலும் போதும். ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ ஈஸி ரெசிபி தான் அது. 10-15 நிமிஷத்தில் எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Subscribe to our channel for more videos. Thank you very much for watching.